மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நலமா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னடா இவங்க ஜோடி மாத்தி வந்திருக்காங்கன்னு உங்களுக்கு குழப்பமா இருக்கும். அதுக்கான ரீசனை கண்டிப்பா சொல்றேன். நான் உங்ககிட்ட பேசியே ரொம்ப நாளாச்சு போல இருக்கு. இந்த சேனல்ல உங்ககிட்ட நான் பேசினது கிடையாது. இன்னைக்கு பேச வந்திருக்கேன்னா ஒரு காரணம் இருக்கு. தயவு செய்து எனக்காக ஒரு 5 நிமிஷம் ஒதுக்கி நாங்க என்ன சொல்ல வரமென்று கேளுங்க. என் காதல் நிலாண்ட ஸ்டோரி நான் ரெகுலரா போட முடியதில்ல. எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ். என்னோட மற்ற சேனல்ல போற வீடியோவுக்கே நான் வாய்ஸ் கொடுத்து ரொம்ப டயர்ட் ஆயிருவேன். அதனாலதான் இதுல டெய்லியும் வீடியோ போட முடியல. வீடியோ வராதுன்னு நினைக்காதீங்க. வீடியோ வரும். இடஒளி விட்டுட்டு இருக்கிறதுக்கான காரணம் மானிட்டேஷன் அப்ளை பண்ணி வெயிட்டிங்ல இருக்கு. அதனாலதான் நிறைய கேபிட்டு இப்ப வீடியோ போட தொடங்கியிருக்கேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க. என் காதல் நிலா ஸ்டோரி உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் குழப்பமா இருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோல ஒரு சில விஷயத்த நான் மாத்தி பேசுறேன்னு நினைக்கிறேன். அதாவது பேர்களை மாத்தி சொல்றேன். அதனால உங்களுக்கு குழப்பமா இருக்கு. அதனால தெளிவுபடுத்திக்கிறேன். எழிலண்ட கேரக்டருக்கு தான் அன்னைக்கு நான் சக்தியாண்டு பேரை மாத்தி சொல்லிட்டேன். அதனால நிறைய பேர் குழம்பி போயிருக்கீங்க. ராதாவை விரும்புறது எழில் தான். யாரோட நிவாங்கன்றது அது சஸ்பெண்ட். அது நீங்க கதையை தொடர்ந்து பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு புரியும். இப்போ ஒரு தெளிவு கிடைச்சிருக்குமென்று நம்புறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நீங்க அடிக்கடி கேக்குறீங்க என்கிட்ட எத்தனை சேனல் இருக்குன்னு. இப்ப நான் வச்சுக்கிற சேனல் 2 தான். இப்ப வந்து பேசிட்டு இருக்கிறது ஒரு சேனல், இன்னொரு சேனல் நான் கீழே லிங்க் கொடுக்குறேன். அதுல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்ப நான் வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கிறது 2 சேனல்ல மட்டும்தான். என்னோட முதலாவது சேனல்ல நான் வீடியோ போட்டுட்டு தான் இருக்கேன். உங்களுக்கு தெரியும். எங்களுக்கு சப்போர்ட் பண்ற எல்லாருக்குமே நாங்க நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஓகே, இப்ப இதுக்காக நாங்க ஜோடி மாத்தி வந்திருக்கோம்னு சொல்லிடுறோம். இந்த ஜோடியை தான் நீங்க எதிர்பார்த்திருந்தீங்க. சோ இவங்களை வச்சு ஒரு நியூ ஸ்டோரி போட போறேன். அது ஒவ்வொரு சண்டே மட்டும் தான் வரும். இது வந்து பெரிய கதையா தான் போக போகுது. இது என்னோட டிசிஷன். இப்ப நான் ஃப்ரீயா இருக்கிறதால தான் சண்டே மட்டும் லாங் வீடியோன்னு போடலாம்னு இருக்கிறேன். முக்கியமா ஒரு குறிப்பு, என்னோட புது ஸ்டோரியால என்னோட பழைய ஸ்டோரி எதுவுமே தடப்படாது. அது அப்லோட் பண்ணிட்டே இருப்பேன். திரும்ப குழம்பாதீங்க. இது வந்து ஒரு நாள் ஸ்டோரி தான். அதனால லோங்கா வரும். மறுபடியும் சொல்றேன், தொடக்க போற இந்த ஸ்டோரியால என்னோட மற்ற 2 ஸ்டோரியும் எந்த விதத்திலும் தடப்படாது. சரியா? நான் அது டெய்லியும் அப்லோட் பண்ண முடியலனாலும் ஒன்றை விட்டு ஒரு நாளாவது அப்லோட் பண்ணிட்டே இருப்பேன். என் காதல் நிலாண்ட ஸ்டோரி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. யூடியூப் ப்ரோசஸையும் நான் பார்க்கணும் இல்ல, அதனாலதான் இந்த ஸ்டோரியில நீங்க எதிர்பார்த்த ஜோடி தான் நான் போட்டிருக்கிறேன். இப்போ உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும்னு நினைக்கிறேன். புது ஸ்டோரிக்கான டைட்டிலும் சாங்கும் அப்லோட் பண்ணுவேன் பாருங்க. அதுக்கு முன்னாடி இன்ட்ரோ கொடுக்கறது நல்லதுன்னு நினைச்சேன். முதலே இன்ட்ரோ நாங்க கொடுத்துக்கிறோம். இது முழுக்க குடும்ப கதை தான். கூட்டு குடும்ப வாழ்க்கையை பற்றி தான் இந்த கதை போக போகுது. முதலாவது மூத்த தலைமுறையை இன்ட்ரோ பண்ணிக்கிறோம். பாத்தீங்களா, டானு வந்தாச்சு. இவங்க பேர் தான் வள்ளியம்மா. இவர்தான் வள்ளியம்மாட பையன். என் பேர் வந்து பாண்டியன். அவங்க தான் அவரோட மனைவி. என் பேர் வந்து மனோரமா. இவங்க தான் மூத்த தலைமுறை. அடுத்தது 2வது தலைமுறையா பார்க்கலாம். அதாவது பாண்டியன் மனோரமாட பிள்ளைகள். பாண்டியனுக்கு மொத்தமா 6 பிள்ளைகள். அவங்க யாருன்னு இப்ப பாத்துடலாம். இவர் தான் பாண்டியனோட மூத்த பையன். அவங்க அவரோட மனைவி. என் பேர் வந்து சிவராம். எங்க சொந்த நிலத்துல நான் விவசாயம் செய்துட்டு இருக்கேன். நான் இவரோட மனைவி. என் பேர் வந்து சரஸ்வதி. இவங்களுக்கு அடுத்ததான் 3வது தலைமுறை. அவங்களையும் இப்ப இன்ட்ரோ கொடுத்துக்கலாம். இவரோட மூத்த பையன் இவர் தான். அவங்க அவரோட மனைவி. என் பேரு கதிரவன். நானும் அப்பாவோட சேர்ந்து கமன் தான் பாக்குறேன். இவங்க என்னோட மனைவி. என் பேரு மீனாட்சி. இவங்க இவரோட 2வது பொண்ணு. என் பேரு தனலட்சுமி. அடுத்தது 2வது பையனோட குடும்பத்தை பார்க்கலாம். இவர் தான் பாண்டியனோட 2வது பையன். அவங்க அவரோட மனைவி. என் பேரு ரங்கநாதன். என் பேரு கலைவாணி. இந்த குடும்பத்துக்குள்ளேயே இந்த ரொம்ப டேஞ்சரான ஆள் தான். இவங்களோட மூத்த பொண்ணு நான். என் பேர் வந்து கலைச்செல்வி. இவன் தான் என்னோட தம்பி. என் பேரு வேலன். நான் காலேஜ்ல செகண்ட் இயர் படிச்சிட்டு இருக்கேன். சரி, அடுத்தாக்குல பார்க்கலாமா? இவங்க பாண்டியனோட பொண்ணு. பாண்டியனோட மருமகன் தான் அவரு. இவங்களோட புருஷன். என் பேரு மனோகரன். என் பேரு மஞ்சுளா. இவங்களோட மூத்த பையன் நான் தான். என் பேர் வந்து இளங்கோ. நான் வந்து இன்ஜினியர். இவ தான் என்னோட தங்கச்சி. மை நேம் இஸ் ஜெனனி. நான் வந்து காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறேன். பாண்டியனோட 3 பிள்ளைகளையும் அவங்களோட பேர பிள்ளைகளையும் இப்ப இன்ட்ரோ கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் யாருன்னு பார்க்கலாம். இவர் வந்து பாண்டியனோட மருமகன். அதாவது அவரோட 4வது பொண்ணு தான் இவர் கட்டியிருக்காரு. இப்ப இவரோட வைஃப் வந்து இல்ல, இறந்துட்டாங்க. இவரோட பசங்களை பாத்துலாமா? இவரோட பசங்கள்ல 3வது பையன் நான் தான். மை நேம் இஸ் விஜய். நான் ஒரு டாக்டரா இருக்கேன். 2வது பையன் இவர் தான். என் பேரு வேந்தன். ஐ ஆம் ஐபிஎஸ். இவர் தான் மூத்தவர். மை நேம் இஸ் கௌசிக். ஐ ஆம் பிசினஸ் மேன். மை நேம் இஸ் முரளிதரன். என் அம்மாவோட அக்காவை தான் இவர் கட்டியிருக்காரு. அவங்க எல்லாருமே என்னோட பெரியம்மா பசங்க தான். சொல்ல போனா எல்லாருமே ஒரே குடும்பம் தாங்க. குடும்பத்துக்குள்ளே தான் பகையே. அடுத்தது பாண்டியனோட 5வது வாரிசு பார்த்துடலாம். இவரும் வெரி வெரி டேஞ்சரான ஆள் தான். அண்ணா இல்லண்டா இவர் அண்ணி அனுப்பாரு. காக்கி யூனிஃபார்ம் போட்ட சரியான ஃப்ராடு. என் பேரு செல்வம். என் பேரு இந்திரா. இவங்களோட பொண்ணு தான் நான். என் பேர் வந்து அபிநயா. நான் எம்பிபிஎஸ் படிச்சு முடிச்சிருக்கேன். பட் இந்த குடும்பத்துல ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு. பொண்ணுங்க படிக்கலாம், ஆனா வேலைக்கு போக கூடாது. இதெல்லாம் என்ன நியாயம்னு நீங்க கேப்பீங்க. அவன் என்னோட தம்பி தான். மை நேம் இஸ் நிவேதன். நான் வந்து காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறேன். அடுத்தது பாண்டியன் குடும்பத்தோட 6வது வாரிசு வந்து அவங்க ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க. அவங்களுக்கும் ஒரே ஒரு பொண்ணு தான். அவங்களை இப்போதைக்கு இன்ட்ரோ கொடுக்க மாட்டேன். அவங்க சஸ்பெண்ட். எல்லாரையும் இன்ட்ரோ கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். இனி யாருக்கு ஜோடின்றதையும் இப்பவே சொல்லிடுறேன். ஏன்னா நீங்க குழம்ப கூடாது. பாத்தீங்களா, நீங்க தெளிவா இருந்தா தான் நானும் தெளிவா வீடியோ போட முடியும். நான் ஏன் அப்படி சொல்றேன்னா, நானே டிப்ரெஷன்ல இருக்கிற ஆளு. நான் உங்களோட கமெண்ட்ஸ்க்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பேன். அதனாலதான் சொல்றேன், நீங்க தெளிவா இருக்கணும். இப்ப நான் இன்ட்ரோ கொடுத்தது உங்களுக்கு தெளிவா விளங்கிச்சு தானே? யாருக்கு ஜோடின்றதையும் நான் சொல்லிடுறேன். இதுல தனிப்பட்ட ஹீரோயின் எல்லாம் இல்ல. நடிக்கிற எல்லாரும் ஹீரோ தான். எல்லாருமே ஹீரோயின் தான். ஏன் அப்படி சொல்றேன்னா, எல்லாருக்கும் கதை இருக்கு. எனக்கு இவ தான் ஜோடி. இந்த டோராமண்டிக்கு நான் தான் ஜோடி. மற்றவங்கள டைட்டில்ல கொடுத்திருப்பேன். டைட்டில்ல கொடுத்திருக்கிறவங்க தான் ஜோடி. ஓகே செல்குட்டீஸ், இவ்வளவு நேரம் பொறுமையா இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் மிக்க நன்றி. இது வந்து ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் வரும். மற்ற நாட்கள் எல்லாம் இந்த வீடியோ எதிர்பார்க்க வேண்டாம். மறுபடியும் சொல்றேன்,
இந்த வீடியோவால இந்த சேனல்ல வந்துட்டு இருக்கிற என் காதல் நிலா என்ற ஸ்டோரி வந்து என்னைக்குமே தடப்படாது. அது தொடர்ந்து கண்டிப்பா நான் அப்லோட் பண்ணிட்டு இருப்பேன். ஓகே செல்குட்டீஸ், உங்களோட ஆதரவு எனக்கு ரொம்ப முக்கியம். உங்களோட ஊக்குவிப்பு இருந்தால் மட்டும்தான் என்னால மேலும் மேலும் வீடியோவை கண்டினியூ பண்ண முடியும். என்னோட பர்சனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். விரும்பினா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. ஓகே செல்குட்டீஸ், இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அண்ட் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் எல்லாம் நோட்டிபிகேஷனா உடனுக்குடன் வரும். ஓகே செல்குட்டீஸ், தேங்க்யூ. வாரம் மாதத்திலிருந்து இந்த ஸ்டோரி ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வரும். ஓகே அடியஸ். பார்க்க விரும்பினவர்கள் மட்டும் பார்க்கலாம். நான் மறுபடியும் சொல்றேன், இந்த ஸ்டோரியால என்னோட மற்ற ஸ்டோரி ரெண்டும் எந்த விதத்திலும் தரப்படாது. ஓகே செல்குட்டீஸ், தேங்க்யூ. பாய் டியர்ஸ். ஓகே செல்குட்டீஸ், எல்லாருக்கும் குட் நைட். பாய்.